உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இது கர்த்தர் தந்த நாள். இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தர் தந்த நாளுக்காக நாங்கள் துதித்து ஆண்டவரை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 9ஆம் சங்கீதம் வசனங்கள் 1-10. 9ஆம் சங்கீதம் வசனங்கள் 1-10. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குறைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நாங்கள் மறுபடியும் இந்த 10ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். நாங்கள் அப்படியே எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா, இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, புதிதான வாசல்களையும் புதிதான காரியங்களையும் செய்கிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரை திறந்து வைத்த வாசலிலே நாங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தருடைய திட்டத்தின்படி நாங்கள் நடக்க எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாக நீங்கள் நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம். இன்றைய நாளுக்காக செபிக்கிறோம். முழுதுமாக இந்த ஆராதனை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. துதிகள், பாடல்கள், ஆண்டவரே, தேவ செய்திகள், மீதியாக இருக்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்தபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம், உம்முடைய வல்லமை உள்ள கரம், உம்முடைய அதிசயமான கரம் கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை ஆண்டவரே இந்த இடத்திலே இருக்கட்டும். அப்பா, நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை நிறைத்தப்பா. நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் இருந்து முடியும் மட்டும் கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் செபிப்போம். ஆண்டவரை நாங்கள் உயர்த்துவோம். அவர் செய்த அதிசயமான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, சகலத்தையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற எங்களுடைய தேவன் அப்பா. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, நீர் அப்பா சொன்ன சொல்லை ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தருகிற தேவன் அப்பா. நீர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் சோசரிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிவிலிருந்து துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அவராக உயரொன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை
ஏற்றி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காடாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காடாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று என்னை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். என்னை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லி காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லி காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடியது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடியது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைக்கப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைக்கப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் படைக்க முடியாத ரெபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை
துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு தந்த தேவன் ஆண்டவரே. ஹalleluya. நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றி அமைக்கிற எங்களுடைய தேவன் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 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 பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா. வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்களை ஒருபோதும் ஆண்டவரை கைவிடாத எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. நீர் அதிசயமானவரப்பா. எங்களுக்கு ஆறுதல் தருகிற எங்களுடைய தேவனப்பா. நீர் சர்வ வல்லமை உடையவர் ஆண்டவரே. நீர் சமாதானம் தருகிற எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தேசத்தை
எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே உயிர்த்து ஆண்டவரே, எங்களுக்காக உயிர்த்து எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ள தேவன் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 தகப்பனே, நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. ஒருவரே ஆண்டவரே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. ஹalleluya. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஹalleluya.
அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நான் இருக்கிறேன் என்று அப்பா நீர் ஆண்டவரே தேவாதி தேவன் அப்பா. நீர் அப்பா எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தாவே, தேசத்தின் கட்டுகள் எல்லாம் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்களுடைய தேவன். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்களுடைய தேவன். உம்மை ஆராதிக்கிறேன். நீர் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை எங்களுக்கு செய்ய போகிறபடி நாளும் இந்த நன்றி ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே எங்களுடைய தேவன் நீர் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களை மார்போடு அணைத்து ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே கவலைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே உடைய நெருக்கத்தின் பாதைகளிலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தாங்கி ஏந்தி நடத்துகிற எங்களுடைய தேவன் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் சோசரிக்கிறோம் ஆண்டவரே. கண்மலை ஆகிய எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. உடைய கிருபையினால் ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சோசரிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தாயுமாயிருந்து தந்தையுமாயிருந்து எங்களை தேற்றுகிற எங்களுடைய தேவன் நீர். உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி ஐயா. நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் எங்களுடைய வழியாய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய சத்தியமாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுடைய ஜீவனாய் இருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. அப்பா நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பராய் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஜீவ ஊற்று அப்பா. அப்பா எங்களுடைய ஜீவ ஊற்று நீர் ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. அப்பா எங்களுக்கு மேய்ப்பராயிருந்து எங்களை மேய்த்து எங்களை காத்து எங்களை வழிநடத்துகிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பலனான எங்களுடைய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை தாங்கி நடத்துகிற தேவன் அப்பா. பலவீனத்திலே உடைய பலன் ஆண்டவரே பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பன். நன்றி ஐயா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆமென். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா
ஆண்டவரே. அப்பாவும் நீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய அம்மாவுமாயிருந்து, தாயுமாயிருந்து, தகப்பனுமாயிருந்து எங்களை தேற்றுகிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்பே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய நல்ல மெய்ப்பர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே, எங்களை நல்ல வழியிலே நடத்துகிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவ ஊற்று ஆண்டவரே. எங்கள் தாகத்தை தீர்க்கிற எங்களுடைய ஜீவ ஊற்றாய் நீங்க இருக்கிறீங்க. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்ல மேய்ப்பன் நீர் தானே, நல்ல மேய்ப்பன் நீர் தானே. நான் உங்கள் நாட்டுக்குட்டி, நான் உங்கள் நாட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இல்லாதவைகளை இருக்கிறவர் போல் அழைக்கிற தெய்வமாய் இருக்கிறீரப்பா. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே, உம்மை தேடுகிற உணர்வு இல்லாதவர்களாய் கர்த்தாவே, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பொறாமைகளோடும், போட்டிகளோடும், வைராக்கியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இந்த தேசத்திலே நீர் கிருபை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே நீர் கிருபை செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக வழக்காடுகிறீர் கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வல்லமை நீர் எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, அன்று யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல கர்த்தாவே, உம்மை சேவிக்கத்தக்கதாய் கர்த்தாவே ஜனங்களை இந்த தேசத்தில் நீர் எழுப்புகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள், உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவமான கரம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவமான கரம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அசைவாடுகிறவர், நீர் அசைவாடுகிறவர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆளுகை செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுகம் இந்த தேசத்தின் மேல் ஜனங்கள் மேல் கடந்து வருகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மகத்துவமாய் காரியங்களை நடப்பிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகத்துவமாய் காரியங்களை நடப்பிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காய், நீர் செய்ய போகிற காரியங்களுக்காய், நீர் பல
பலத்த காரியங்களை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தரோடு இருக்கிற பொழுது நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு எங்களுக்காக பிதாவினிடத்திலே நீர் ஆண்டவரே, நீர் வேண்டுதல் செய்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளிலும் இந்த இடத்துல இடைப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே, நீர் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்னேன். கர்த்தாவே, உம்மையும் உம்முடைய ஊழியத்தையும் உம்முடைய ராஜ்யத்தையும் கனப்படுத்துகிறவர்களாய் இந்த இடத்துல நீர் எங்களை அழைத்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்தினுடைய பணியை தொடர்ந்து செய்ய உம்முடைய வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த நாளில் கூட உம்முடைய வசனத்தோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருந்து இந்த இடத்திலே உம்முடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லக்கரம் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாளாரமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்வோம். நாங்கள் கடந்த 2 வாரங்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நாங்கள் சத்தியத்துக்குள் நிலைத்து நிற்கும்படியாக, சத்தியத்தை அறியும்படியாக, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கவும், பிழையான துருபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் இந்த கடைசி நாட்களிலே ஒரு எச்சரிப்பின் காலத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் எங்களை எச்சரிக்கிற பொழுது, கடிந்து கொள்ளுகிற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிற பொழுது அவருடைய கரம் எங்களோடு இருக்கிறது. இந்த நாளும் கூட நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக 3வது காரியமாக நாங்கள் முதலாவது பார்த்தோம், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கள்ள ஊழியர்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகங்களை எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி இன்றைய நாளிலும் கூட நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட கள்ள போதனைகள், துருபதேசங்கள், தீய செய்திகளிடமிருந்து எப்படி சபையை தேவன் பாதுகாப்பார். இப்படிப்பட்ட துருபதேசங்களை கொண்டு வருகிற கள்ள ஊழியர்கள், தீர்க்கதரிசிகளிடமிருந்து எப்படி தேவன் எங்களை பாதுகாக்க வேண்டும், சபை எப்படி தேவனிடத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கள்ள போதகர்களிடமிருந்து சபை எவ்வாறு தன்னை காத்து கொள்ள வேண்டும், எப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், துருபதேசங்கள், பிழையான காரியங்களிலே இருந்து எங்களை காத்து கொள்ளலாம். முதலாவது ஆவிகளை சோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய கடமையும்
எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் சோதித்து அறிய வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம், அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், என்னுடைய கணவன் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி சொல்லுகிறார், பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், இது சரியா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் முதலாவது காரியம், நாங்கள் எல்லா ஆவிகளையும் பகுத்தறிய வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நாங்கள் பகுத்தறியத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் வாசிப்போம் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 John chapter 4 verse 1. 1வது யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். எங்களுடைய கடமை, எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது, ஊழியர்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே, தலைவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது, அந்த ஆவிகளை எப்படி கண்டறிவது? வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அதாவது யோவான் தெளிவாக சொல்லுகிறான், எல்லா ஆவிகளும் தேவனால் உண்டானவைகளோ அவர் சொல்லுகிறார். இது தேவனால் வந்திருக்குமோ, இது நடக்கக்கூடியதான காரியமோ, கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறாரா, இதிலே சமாதானம் இருக்கிறதா, இதிலே ஏதாவது தேவனுடைய திட்டத்துக்கு தீர்மானத்துக்கு விரோதமான காரியங்கள் செயல்படுகிறதா, இதை அறிகிறதில்லை. ஒருவர் நன்றாக பேசிவிட்டால், ஒருவர் இன்பமாய் பேசிவிட்டால், அழகாக பேசிவிட்டால், தேனை போல பேசிவிட்டால் அவருடைய பக்கம் அப்படியே சாஞ்சிரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவிகள் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்குமோ என்று சொல்லி நாங்கள் சோதித்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை தானா, கர்த்தர் இதில் செயல்படுகிறாரா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் இதில் இருக்கிறதா? கர்த்தருடைய கரம் இல்லாவிட்டால் எல்லாமே வீணா போய்விடும். அந்த காரியம் நிலை நீக்காது. இந்த உலகத்திலே யோவான் சொல்லுகிறான், அநேக கள்ள, ஒரு சிலர் இல்லை, அநேக கள்ளத்திற்கு அநேகமாய் இருக்கிறது. There's lots of false preachers and preachings surrounded by us. There's so much of how much the gospel preach, that much of false preachings in the world. எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பிக் கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக, ஜனங்களை வழி விலகி போக பண்ணுகிறதுக்காக கிரியை செய்கிறார்கள். அதில் சொல்லுகிற அதாகவேதான் சபையுடைய முதலாவது கடமை, எல்லா ஆவிகளும் தேவனிடத்திலிருந்து வந்ததா என்பதை சோதித்து அறிவது சபையினுடைய கடமையாக இருக்கிறது. இதுதான் முதலாவது காரியம். அதிலே நாங்கள் சோதித்து இது நலமானதை பிடித்துக்கொண்டு நலமானதை பெற்றுக்கொண்டு நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய சுவிசேஷத்தினால் கொடுக்கப்பட்டதை விசுவாசியாத, தேவனால் கொடுக்கப்பட்டதை விசுவாசியாதவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான புதிய இந்த சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களை விசுவாசியாத எவனும் தேவனுடையவன் அல்ல. அவர்களுடைய நினைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. தேவனையும் இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதபடி, அவருடைய சத்தத்துக்கு வாசனங்களுக்கு கீழ்ப்படியாதபடி, ஏதோ இயேசு இயேசு என்று சொல்லுகிறதினால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆவிகளை பகுத்தறிவது தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பாயிருக்கிறது. அடுத்த காரியம், அந்த முதலாவது காரியத்தில் ஆவிகளை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த சோதித்து பார்க்கிற பொழுது எந்த இடத்திலே சபை பலவீனமாகிறது? முதலாவது காரியம், கேட்பதெல்லாம் நம்புகிற இடம். யார் எதை சொன்னாலும், சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வருகிறார், ஒரு விசுவாச பிள்ளை வருகிறது, ஓ இவர் ஒரு ஊழியக்காரர், ஓ இவர் ஒரு விசுவாச பிள்ளை, நம்புகிறோம், உடனே நம்புகிறோம். இது தேவனால் வந்திருக்கும், இது தேவனுடைய சித்தம், இது தேவன்
தேவனால் உண்டானது. சபையில இருக்கிற பெரிய பிரச்சனை கேட்பது, கண்டது, காண்பது எல்லாவற்றையும் நம்புகிறது. ஆனால் வசனம் சொல்கிறது இது எல்லாவற்றையும் நம்ப கூடாது. சோதித்து அறிய வேண்டும், நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பவுல் தெளிவாக சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, இந்த கடைசி நாட்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் என்று சொல்லுகிறார். நான் கடந்த சில வாரங்கள் நாங்கள் இதை பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்கள் மனசாட்சியிலே எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாதவர்களாய் தாங்கள் செய்கிறது சரி என்று சொல்லி நினைத்துக் கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறார்கள். தேவனுடைய ஊழியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த காரியம் நடக்கட்டும் என்று சொல்லி துணிகரமாக இதை செய்கிறார்கள். அதுதான் தீமோத்தேயு சொல்லுகிறான், அவர்கள் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் என்று சொல்லுகிறான். அதாவது தங்களுடைய மனசாட்சியில எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாதபடி தேவனுடைய நாமத்துக்கு, தேவனுடைய ஊழியங்களுக்கு எதிராக நின்று தேவனுடைய சத்தியத்தை மாறி போதிக்கிறார்கள். இன்னைக்கு யாராவது சபையிலே வேதத்தை திருப்பாதீங்க, வேதத்தை பார்க்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, இப்படியெல்லாம் சொல்றாங்க. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு வசனத்தை கொண்டு வருகிறதும் இல்லை, அதை வாசிக்கிறதும் இல்லை, கேட்கிறதும் இல்லை. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறான், விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொன்னால் இந்த கிரேக்க மொழியிலே இந்த இடத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார்கள்? தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்களை விட்டு விலகி போகிறார்கள். அதுதான் உண்மையான காரணம். தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த உண்மையான சத்தியத்தை விட்டு விலகுகிறது இந்த விசுவாச மறுதலிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதற்கு காரணம் கேட்பது, கண்டது, காண்பது, பார்ப்பது எல்லாவற்றையும் நம்புகிறது. சாத்தான் அவனை சாத்தான் என்று சொல்லிக் கொண்டு வர மாட்டான். தான் வெளிப்படையாக ஒரு சத்ரு என்று சொல்லிக் கொண்டு வர மாட்டான். நான் பாவமும் தீயதும் கொடியதுமாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வர மாட்டான். அவன் தன்னை பிரகாசிக்கிறவனாகவும் புத்தி உள்ளவனாகவும் நிதானம் உள்ளவனாகவும் நல்லவன் போல காட்டிக்கொண்டு கவர்ச்சி உள்ளவனாகவும் காட்டிக்கொள்ளுகிறான். இது அவனுடைய கிரியையாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எது கவர்ச்சிகரமாக இருக்கிறதோ, எது புத்திசாலித்தனமாக கதைக்கிறார்களோ, எது இன்பமாய் கதைக்கிறார்களோ, அழகாக கதைக்கிறார்களோ, பிரகாசிக்கிறதோ அதை நம்பி போகிறது. தமிழில் சொல்லுகிறார்கள், மின்னுவதெல்லாம் பொன் அல்ல. உலகத்திலே சொல்லுகிறார்கள். அப்படியானால் வேதம் எங்களுக்கு திரும்ப 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 தெளிவாக சொல்லுகிறது. வார்த்தையில் பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கிகமார்கள் பிரசங்கங்களா இருக்கலாம், எல்லாமே தேவனிடத்தில் வந்ததோ என்று சொல்லி அதைத்தான் சொல்லுகிறான். இது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்குமோ, இது தேவனுடைய ஆவிதானோ என்பதை நாங்கள் சோதித்து அறிவது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிறதுக்கு எங்களுடைய மனதை திறக்கிறதில்லை. காரணம் என்னென்று சொன்னால், சத்தியத்தை கேட்டால் அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கிவிடும். அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கினால் நாங்கள் அந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் நாங்கள் மறுபடியும் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. இந்த காரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? தங்களுடையதை மறைக்கிறதுக்கு இல்ல, இந்த இருளிலே இருக்கிறதுக்காக மேலோட்டமாய் இந்த ஓநாய்களை போல ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இன்றைக்கு ஊழியர்களும் சரி, பிரசங்கங்களும் சரி, தேவனுடைய ஜனங்களும் சரி, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வேஷம் தரித்து கொண்டு திரிகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது. 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எங்களுடைய எதிராளியாகிய சத்துரு யாரை விழுங்கலாம், யாரை எந்த இடத்திலே அடிக்கலாம், யாரை எந்த இடத்திலே விழ வைக்கலாம், யார் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை விழ வைக்க வேண்டும். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையில உண்மையை நிலைத்திருப்போமா இருந்தால் யார் என்ன சொன்னாலும் எவர் என்ன சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு காரியம் வருமாய் இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாய் ஒரு காரியம் வருமாய் இருந்தால் அது யாரா இருந்தாலும் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஊழியக்கார் யாருமா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு காரியம் வருமா இருந்தால், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒரு காரியம் செயல்படுமா இருந்தால் அந்த காரியத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்வது முக்கியம். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறான். இந்த இடத்துல சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இதனுடைய கிரேக்க அர்த்தம் என்ன சொல்லுகிறது? நிதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நிதானமா இருக்கணும். எந்த நேரத்தில் சத்துரு எங்களை வந்து வஞ்சிப்பானோ என்று எங்களுக்கு தெரியாது. நிதானமா இருக்கிற பொழுது அவன் கொண்டு வருகிறதான எல்லா காரியங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ நடைமுறையை யாராலும் எதற்காகவும் எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. இது உண்மையான கிறிஸ்தவர்களுடைய நடையை. வேஷம் தரித்துக் கொண்டு திரிகிறவர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம், அவருடைய வழியையும் அறிந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு இந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆவிகளை பகுத்தறியும்படியாக 2 பேதுரு 1:16 சொல்லுகிறது, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் அறிவிக்கிறது, நாங்கள் பிரசங்கிக்கிறது வேறு எந்த ஒரு காரியத்தையும் அல்ல, எங்களுடைய கண்ணார கண்டு நாங்கள் பார்த்து தேவனுடைய வசனத்திலே வாசித்து அனுபவித்த காரியத்தையே உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அதை அல்லாமல் வேற எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது இல்லை. அவரை பற்றிய கதை, இவரை பற்றிய கதை எங்களுக்கு அது தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தையே அல்லாமல் வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிக்கிறதில்லை. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிற மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை எந்த நேரமும் பேசுவான். அதை தான் தாவீது என்ன செய்தான்? அவன் போகிற இடம், நிற்கிற இடம், அவன் இருக்கிற இடம், படுக்கிற அவன் சொல்லுகிறான், அவன் பாதாளத்தில் எங்க போய் படுக்கப்பட்டால் நீ அங்கே இருக்கிற என்று சொன்னால் அவன் அவருடைய மகத்துவத்தை அவன் அறிந்திருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தபடியினால் தான் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக எந்த நேரமும் கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேற எந்த காரியத்தை, வேற எந்த மனுஷனை பற்றி அவன் பேசுகிற மாட்டான். இப்படிப்பட்ட காரியங்கள் முதலாவது என்ன நடக்கிறது? எல்லாம் கேட்கிறதெல்லாம் நம்புகிற இடத்துல சபை இருக்கிறதுனால. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படை அறிவு இல்லாதபடியினால. இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் நாங்கள் சபைக்கு போகிறோம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவு எங்களுக்கு இல்லாதபடியினால வாசிக்கிறோம், ஏதோ வாசிக்கிறோம், பேசுகிறோம், ஏதோ மனப்பாடம் பேசுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை குறித்ததான அறிவு எங்களுக்குள்ள இல்லாதது நிமித்தமாக இந்த ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். ஓசியா 4:6 தான் சொல்லுகிறார். ஓசியா chapter 4:6 தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு அறிவு இல்லை. தேவனை பற்றிய அறிவு, தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லாதபடியினால் தான் அவர்கள் சீர்கட்டு போகிறார்கள். சீர்கட்டு போகிறதுக்கு இலகுவாய் இருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவன் சொல்லுகிறார்,
அவர்கள் தேவனுடைய அறிவு, தேவனுடைய வசனத்தை குறித்ததான அந்த விளக்கம், அந்த அனுபவம் இல்லாதபடியினால் சத்ருவான் அவர்களை வஞ்சிக்கிறான். இன்றைக்கு வேதத்தை அறியாத விசுவாச பிள்ளைகள் சுத்தமான பிரசங்கம் அல்ல, சத்தமான பிரசங்கம். அவர்களுக்கு அப்படியே சத்தமா இருக்கணும், அதை கேட்கும் பொழுது அப்படியே இனிமையா இருக்கணும், கேட்கும் பொழுது அப்படியே இன்பமா இருக்கணும். இப்படிப்பட்ட பிரசங்கங்களினாலே, செய்திகளினாலே அவர்கள் மயங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வழிவிலகி போகிறார்கள், தேவனுடைய வசனம் இல்லாதது நிமித்தமாய். பெரேயா சபையார், அப்போஸ்தலர் புத்தகத்திலே பெரேயா சபையார் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறதிலே உண்மையா இருந்தார்கள். அவர்கள் பவுல் பேசுகிற சொல்லுகிற எல்லா காரியத்தையும், பேதுரு அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளா, தேவனால் வந்த செய்திகளா என்பதை அவர்கள் ஆராய்ந்து அறிந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் ஏமாறவில்லை. அவர்களுக்கு வந்த சோதனை பிரச்சனைகள் நிமித்தமாய் உறுதியாய் நின்றார்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். Can you read Acts chapter 17 verse 11? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பெரேயா திருச்சபையார் உண்மையாக இருந்தார்கள், வார்த்தையை படித்திருந்தார்கள், வார்த்தையை அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு தெரியும், பவுலா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது இது தேவனுடைய வார்த்தை தானா இல்லையா என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் ஏமாறவில்லை. 17-11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், காரியங்கள் இப்படிப்பட்ட நடக்கிறதே, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, செய்திகள் வருகிறது, ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வசனம் தானா, இது தேவனால் அனுப்பப்பட்டதா என்பதை வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் இவர்கள் குணசாலிகளாய் இருந்தார்கள். வேதத்திலே குணசாலி என்கிறதான காரியம் ரெண்டு விதமாய் பயன்படுத்தப்படுகிறது. குணசாலி, நீதிமொழியில் சொல்லப்படுகிற குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவடியா, அவருடைய நடக்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடியதான காரியம் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையிலே அடுத்த கட்டமாக இந்த காரியம் சொல்லப்படுகிறது. இவர்கள் குணசாலி உள்ளவர்களா, குணசாலியானவர்கள். எப்படி குணசாலியானவர்கள்? தேவனுடைய வார்த்தையின் படி நடக்கிறதுக்கு அவற்றை எல்லாம் ஆராய்ந்து இது தேவ சத்தியமா என்பதை புரிந்து கொண்டது நிமித்தமாய், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனாலதான் அவர்கள் அந்த இடத்திலே புத்திமான்களாய் இருந்தார்கள், தேவதயவு பெற்றார்கள். இன்று ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள், ஏதோ சொல்லுகிறார்கள், கேட்கிறோம். கடந்த 2-3 வாரத்துக்கு முன்பதாக இன்னொரு சபையிலே இந்த காரியத்தை குறித்து சொன்னேன். இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை ஆராய்கிறதில்லை. ஏனென்று சொன்னால் பிரசங்கம் சில நேரம் அவர்களுக்கு கஷ்டமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதல் கஷ்டமாயிருக்கும், சில நேரங்களிலே தேவனுடைய வசனம் கஷ்டமாயிருக்கும், வார்த்தைகள் கஷ்டமாயிருக்கும். நான் என்ன செய்கிறோம்? ஒரு நாளைக்கு 3 தடவை, காலையிலும் பகல் நேரம் இரவும் எங்களுடைய சாப்பாடை சாப்பிடுகிறோம். ஒரு நாளைக்கு 3 தடவை, 7 நாளும் சாப்பிடுகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 15 நிமிஷம் என்று சொன்னால் 15 minutes a day, 15 minutes a time, 3. We eat 3 times. 15 minutes minimum. 7 நாளும் சாப்பிடுகிறோம். ஒரு வாரத்தில் நாங்கள் சாப்பிடுகிறதுக்காக மினிமம் 5 மணித்தியாலமும் 5.25 மணித்தியாலம் செலவிடுகிறோம். We spend 5
1.5 hours to eat the worldly, the physical food. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் இது வானத்திலிருந்து வந்து இறங்கின மன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா. ஆனா இந்த மன்னாவை நாங்கள் எவ்வளவு நேரம் சாப்பிடுகிறோம்? இந்த மன்னாவை சாப்பிடுகிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது எங்களுக்கு. தேவனுடைய வார்த்தையை கேட்க கஷ்டம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நேரம் காணாமல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதை விட மற்ற அலுவல்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை விட மற்ற காரியங்கள் எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை விட மற்ற எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த நித்திய ஜீவனை தருகிறதான இந்த நித்திய மன்னாவை பெற்றுக்கொள்கிறதுக்கு, வாங்குறதுக்கு, புசிக்கிறதுக்கு எங்களால முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை குறித்ததான அந்த அறிவு எங்களுக்கு இல்லாதபடினால். அந்த அறிவு எங்களுக்கு இருந்திருக்குமா இருந்தால், தேவனை பற்றியதான இந்த வேதத்தை பற்றியதான அறிவு எங்களுக்கு இருக்குமா இருந்தால், அவருடைய வார்த்தையின் நிறைவு எங்களை அப்படியே எங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருக்கும். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய அறிவை இன்றைக்கு கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அநேகமான கல்லுபதேசங்கள், பிரச்சனைகள், போதகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? தேவனை பற்றிய அறிவு எங்களுக்கு இல்லாதபடினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை அறிகிற அறிவிலே இல்லாமல் இருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறது, தேவ பயமே இல்லாமல் போகிறது. அடுத்ததாக அவர்கள் தேவனை குறித்ததான பயம் அவர்களுக்கு இல்லை, தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவும் இல்லை. அதே நேரம் அவர்களுக்கு தேவன் கடிந்து கொள்ளும் பொழுது, அதை சிக்ஷிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையும் இன்றைக்கு மனுஷர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வசனத்தோடு கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, தேவனுக்கு பிரியமாய் ஓடுகிறதா இல்லையா என்று சொல்லி. உண்மையான தேவனுடைய ஜனம், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கும் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாய் நிற்க மாட்டார்கள், இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாய் சிந்திக்கவும் மாட்டார்கள், செயல்படவும் மாட்டார்கள். நாங்கள் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிறபடினால தான் நாங்கள் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எதிர்த்து நிற்கிறோம். எஸ்றா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே, இது நான் நல்ல ஒரு அருமையான வசனம். நீதிமொழி 1வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 32, Proverbs chapter 1 verse 29 to 32. They don't want to listen to the word of God. There is no fear of God. They don't want to take God's counseling. They don't want God's power. அவர்களுக்கு வேண்டுவதெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எமது வாழ்க்கையை நாங்கள் தேவனுடைய வசனத்தோடு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எஸ்றா 7வது அதிகாரம் 10வது வசனம், எஸ்றா chapter 7 verse 10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எஸ்றா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக, அதை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், பழக்கிக் கொள்ள வேண்டும், எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது இல்லாதபடினால தான் என்ன நடக்குது? அடுத்த காரியம், அடுத்ததாக சிலுவை இல்லாத சுவிசேஷம், அதாவது சிலுவையை பற்றியதான உபதேசம், தேவனுடைய இலவசமாய் பெற்றுக்கொண்டதான தேவனுடைய இந்த ஈவை குறித்ததான சுவிசேஷத்தை சொல்ல மறுக்கிறார்கள். உண்மையான சுவிசேஷம் என்பது
அந்த சுவிசேஷம் சொல்லுகிற இடத்திலே, தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற இடத்திலே, அந்த சிலுவையை பற்றி உபதேசத்திலே சத்தியம் உண்மை அந்த இடத்திலே இருக்கிறது. பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள் உண்டாயிருக்கிறது. அந்த இடத்துல எங்களுக்கு தியாகங்கள், சாக்ரிஃபைசஸ் உண்டாயிருக்கிறது. உண்மையாய் கர்த்தருக்காக அவருடைய சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் சொல்லுகிற பொழுது. ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளின் மூலமாய் வருகிற கள்ள உபதேசங்களை கேட்கிற பொழுது இப்படிப்பட்ட காரியம் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல இருப்பதெல்லாம் ஆசீர்வாதம் மட்டுமே, வெற்றி மட்டுமே, செல்வம், சுகம், இது மட்டுமே இருக்கும். ஆனால் தேவனை பற்றி தான் அறிவு அந்த இடத்துல இருக்காது. இதுதான் துருபதேசங்களுக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம். 1 கொரிந்தியர் 1 வசனம், 1 Corinthians chapter 1 verse 18. ஏன்னா சிலுவையை பற்றி தான் இந்த செய்தியானது எங்களுக்கு ஒரு பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் 1 Corinthians chapter 1 verse 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு சிலுவையை அகற்றும் உபதேசங்களை இன்றைக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை விட மற்ற எல்லா காரியத்தையும் பிரசங்கிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையிலே மற்ற காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். எது கூடாதோ, எந்த காரியங்கள் கூடாதோ அந்த காரியங்களை எல்லாம் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்திலிருந்து ஜனங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வழி விலகி போய், நாங்கள் காட்டு கதைகளுக்கும் கதை சொல்லுகிறவருக்கும், சிலர் நன்றாக கதை விடுவார்கள், தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்து பலிபீடத்திலிருந்து கதை விடுவார்கள். ஆனால் வசனத்தை வசனமாக உபதேசிக்கிறதை விட வேற ஏதோ ஒரு காரியம் வருமாயிருந்தால் இது தேவனால் உண்டானதோ என்பதை நாங்கள் சோதித்து அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 1 வசனத்திலே 24 வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். யாராயிருக்கலாம், இந்த பூமியில வாழ்கிற எப்படிப்பட்ட மகான்களாயிருக்கலாம், மனுஷர்களாயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதை பிரசங்கிக்கிற பொழுது அவர் யார் யாருக்கு இடரலாய் இருக்கிறதோ, யார் யாருக்கு இது கஷ்டமாய் இருக்கிறதோ, ஐயோ எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வசனத்தை கொண்டு, இவரோட பேசினால் தேவனுடைய வசனத்தையே பேசுவார், இவரோட பேசினால் தேவனுடைய வசனத்தை வைத்து எங்களுக்கு சொல்லுவார். இப்படி யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். யார் தேவனை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் பலனாயிருக்கிறார், ஞானமாயிருக்கிறார். 4வது காரியம், கிருபையை பாவத்துக்கு உரிமையாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாற்றுகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் கேட்கிறது என்ன சொல்லுகிறது? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இதுதான் ஆசீர்வாதம், கிருபை இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை என்ன செய்கிறார்கள்? மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக பார்த்தோம். இந்த கிருபை என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். ஒரே புத்தகம் யூதா, ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு அதிகாரம் அந்த வேதத்தில். ஆனால் அந்த முழு புத்தகத்திலும் அந்த முழு அதிகாரத்திலுமே அவர் என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்ட காரியங்களை யூதா ஏன் இதை எழுதுகிறான் என்று சொன்னால், எழுதுகிறதுக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீங்க கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த காரியங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமாயிருந்தால், நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கவனமாய் நாங்கள் ஆராய வேண்டும். யூதா 4வது வசனம், Jude chapter, there's just one chapter there. In Jude verse 4, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அதாவது இந்த இடத்திலே யூதா சொல்லுகிறான், ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும், அவருக்கு எவ்வளவு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறான். அதாவது கிரேக்க மொழியிலே டெஸ்போட் என்று சொல்லுகிறார்கள். கிரேக்க மொழியில் டெஸ்போட் அப்படியே இருந்தால் அவர் முழு அதிகாரமும் கொண்டவர். அதுதான் சொல்ற நம்முடைய ஆண்டவராகிய தேவன், ஆண்டவர், அவர் எஜமான், அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கு. முழு அதிகாரத்தையும் சர்வ வல்லமையும் உடைய தேவனை அவர்கள் மறந்து மறுதலித்து பக்தியற்றவர்களாய் இருக்கிறார்கள். அந்த ஒரு அதிகாரத்திலே அவன் சொல்லுகிற காரியம், தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவருடைய வல்லமையின் நிமித்தமாய் அவர் செயல்படுகிறாரே, இப்படிப்பட்ட தேவனை மறக்கலாமோ என்று சொல்லி ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறான், ஒரு உணர்வையும் கொடுக்கிறான். இந்த கிருபையை தவறாய் போதிக்கிறவர்கள் இப்படின்னு சொல்லுவார்கள், இது கிருபையின் காலம், தேவன் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். ஆனா இந்த இடத்துல யூதா ஒரு ஆபத்தை காட்டுகிறான். கிருபையின் காலத்தை வாழ்கிறோம், ஆனால் பரவாயில்லை, ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலே இந்த கிருபையை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுகிறதுனாலே அதில் ஒரு ஆபத்தும் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு தீய போதனை புகத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கெட்ட திருஉபதேசம் போய்கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது, தவறான போதனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு கிருபையின் மூலமாய் வந்தாலுமே கூட அது நற்கிரியைகளை சாராதிருப்பதாலும் கிறிஸ்தவர்கள் எப்படியும் வாழலாம். நாங்கள் நன்மை செய்தால் கிருபையின் காலம், நல்லது செய்தால் இதெல்லாம் மறந்துவிடும். நாங்கள் காணிக்கை கொடுத்தால் இதெல்லாம் மறந்துவிடும். நாங்கள் காணிக்கை கொடுப்பதினால் இது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கிவிடலாம். நாங்கள் காணிக்கை கொடுப்பதினால் இதை செய்து விடலாம். தான தர்மங்களை செய்கிறதினால் இதை செய்து விடலாம். ஊழியத்துக்கு இந்த காரியத்தை செய்கிறதினால் மறந்து விடலாம். இல்ல ஊழியத்துக்கு போகிறதுனால இல்ல. அவர் சொல்றார், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு துருபதேசங்களை கேட்டு எப்படியும் வாழலாம். கர்த்தர் அவருடைய கிருபையின் காலத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், இனி நாங்கள் நீதிமான்கள், இனி பரலோகத்துக்கு போவோம் இல்ல. ஆனால் அந்த கிருபையின் காலத்திலே தேவனோடு கூட அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் தேவனோடு கூட வருகிறது. எவ்வளவாய் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமோ அதன்படி தான் தேவனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்புதலை குறித்து பேச மாட்டார்கள், பரிசுத்த வாழ்க்கையை குறித்து பேச மாட்டார்கள். உண்மையான கிருபையிலே பாவம் தங்கி நிற்காது. அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கனியினாலே அறியப்படும். அதான் மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனத்துல தான் சொல்லுகிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிந்து கொள்ள. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உபதேசத்தை போதிக்கிறார்கள், எப்படிப்பட்ட காரியங்களை உபதேசிக்கிறார்கள். ஏதோ மாய்மாலமான ஒரு காரியத்தை இங்கே பிம்பத்தை கொண்டு வந்து காட்டுகிறதுனாலே தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட போகிறதும் இல்லை, தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளப்பட போகிறதும் இல்லை. தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லாமே பாவமாய் இருக்கிறது. ஆனா இந்த கனிகளினாலே அறியப்படுகிற இந்த கள்ள உபதேசிகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்களை எப்படியெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை பொறுத்து சத்தியத்தை அறிகிற அறிவை நாங்கள் போதிக்கிற பொழுது தரித்து நிற்க முடியாதவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கிருந்து ஓடி விடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல தான் நான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்படிப்பட்ட பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில காரியங்களை கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்களா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களா, அவர்களுக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், செய்யலாம். ஆனாலும் சில காரிய நேரத்திலே சில நேரங்களிலே நாங்கள் அந்த காரியத்தை விட்டு விலகி நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பின் நிமித்தமாக சிலர் இதை தான் யூஸ் பண்ணுவார்கள். அன்பு, இந்த அன்பை
இன்றைக்கு கிருபையை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுகிறார்களோ அப்படியே இந்த அன்பையும் மிஸ்யூஸ் பண்ணி கொள்கிறார்கள். அன்பின் நிமித்தமாய் நாங்கள் யாரோடும் கூட சமரசமாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. அன்பின் நிமித்தமாய் சத்தியத்துக்கு நாங்கள் தியாகம் பண்ணி நாங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பை பிழையான வழியிலே தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Do not sell out the gospel. சபையினுடைய பொறுப்பு என்ன? இப்படிப்பட்ட காரியங்கள், கள்ள உபதேசங்கள், பிரச்சனைகள், காரியங்கள் ஜனங்களுக்கு வருகிற பொழுது நாங்கள் கடிந்து கொள்ள வேண்டியும் எச்சரிக்கிறது முக்கியமாயிருக்கிறது. சபையை சீர்திருத்துகிறது முக்கியமாயிருக்கிறது. இப்படியும் கேளாத பட்சத்திலே தள்ளி வைப்பது முக்கியமாயிருக்கிறது. தேவைப்பட்டால் இதை விலக்கி விடலாம். இது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள். இந்த இடத்துல காரியங்கள் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களை எச்சரிக்கலாம். எச்சரித்தும் கேட்காத பட்சத்திலே அவர்களை நாங்கள் தள்ளி வைக்கலாம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இது வெறுப்பு அல்ல, இது சபையினுடைய பாதுகாப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள், பிழையான உபதேசங்கள், பிழையான காரியங்கள் சபையில பெருகி கொண்டு வருகிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை, நபர்களை நாங்கள் தள்ளி வைக்க முடியும் சபையிலிருந்து. ஆனால் அவர்களை வெறுப்பதாக அதன் அர்த்தம் அல்ல. இது சபையை பாதுகாப்பதற்கான வேலையாக இருக்கிறது. விசுவாசிகள் எச்சரிக்கையோடு கூட வாழ வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அநேக துருபதேசங்கள், அநேக காரியங்கள். இது ஊழியர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு, விசுவாச தலைவர்களுக்கு மாத்திரமல்ல, சகல இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற யாவருக்குமே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். கடைசி நாட்களிலே ஏமாற்றங்கள் அதிகரிக்கும், கள்ள போதனைகள் பெருகும். ஆனால் நாங்கள் அதற்கு எதிர்த்து நின்று அவற்றை நிதானித்து அறிகிறவர்களாய், அதற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், 2 Peter chapter 2 verse 1, கர்த்தர் எங்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசிகள் வெளிப்படையாகவோ உண்மையாகவோ வெளியே வர மாட்டார்கள். அவர்கள் திருடர்களை போல உள்ளே வருவார்கள். அவர்கள் அதை உண்மையை பொய்யையும் கலந்து கொண்டு உள்ளே வருவார்கள். ஏனென்றால் ஏமாற்றுகிறதுக்காக, ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்காக. இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உபதேசிகள் எல்லாரும் அப்படியே வெளிப்படையாக நாங்கள் கள்ள உபதேசிகள் என்று சொல்லிக் கொண்டு வரும். நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நாங்களும் ஊழியக்காரர், நாங்களும் பாதகர், நாங்களும் பிஷப், நாங்களும் இவர்கள், நாங்களும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது சபையினுடைய கடமை. கேட்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. சிலுவையை பற்றி உபதேசம் இல்லவென்றால் அந்த இடத்திலே சத்தியம் இல்லை. கிருபையை மாத்திரமே வைத்துக் கொண்டு அந்த கிருபையை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுவார்களாக இருந்தால் அந்த இடத்திலும் தேவனுடைய சத்தியம் இல்லை. அந்த இடத்திலையும் நாங்கள் நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் தேவனுடைய அடிப்படை அந்த அறிவு எங்களுக்கு இல்லாததினாலே. தேவனுடைய சத்தியத்திலே நிலைத்து நிற்பவர்கள், தேவனுடைய வார்த்தையிலே வேரூன்றி நிற்பவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஏமாற மாட்டார்கள். என்றைக்கும் சத்தியத்திலே நிலை நிற்கிறவர்களும், தேவனுடைய வார்த்தையிலே வேரூன்றி நிற்கிறவர்களும், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களும் யாராலும் ஏமாற்றப்பட மாட்டார்கள். அது யாரா இருந்தாலும் சரி, கணவனாயிருக்கலாம், மனைவியாயிருக்கலாம், பிள்ளைகளாயிருக்கலாம், பெற்றோர்களாயிருக்கலாம், சபை மக்களாக இருக்கலாம், சபை ஊழியராக இருக்கலாம், யாரா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் காரியங்களை கொண்டு வருகிறப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து அவர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆனால் ஏமாந்து போகிறவருடைய நிலைமை பரிதாபமாய் இருக்கும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் எங்களை இந்த இடத்துல அழைத்து இருக்கிறார். அவர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நிற்கிற பொழுது, அவருடைய தழும்புகளினால், அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த தியாகத்தை நிமித்தமாய் எங்களுக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது.
By his wound we are healed. இந்த காலை நேரத்தில் எங்களை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, இப்படிப்பட்டதான துருபதேசங்கள், துர்காரியங்கள், பிழையான போதனைகள் இந்த பூமியில் சுற்றி கொண்டிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களில் எங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறதுக்கு உம்முடைய வசனம் ஒன்றே. அதான் சங்கீதக்காரன் சொன்னான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். தேவனுடைய வார்த்தை பிரகாசிக்காவிட்டால் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை செயல்படாது. அந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் இராது, கர்த்தருடைய செயல் இராது. ஆமென். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சிலுவையிலே அவருடைய செயலை, தியாகத்தை செய்து விட்டார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். On the cross he paid fully. He fully paid everything. ஆனாலும் இன்றைக்கு அநேக இந்த துருபதேசங்கள் வந்து நாங்களும் சில காரியங்கள் செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு இப்படியும் செய்ய வேண்டும், அப்படியும் செய்ய வேண்டும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டார். எங்களுடைய வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தான் எங்களுக்கு சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தான் எங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது. In his name we receive victories. In his blood we are healed. இப்படிப்பட்ட சுவிசேஷத்துக்கு, இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு, தேவனாலே வருகிற காரியங்களுக்கு விரோதமாய் சத்ருவான் இந்த நாட்களில் கொண்டு வருகிற எல்லா பிழையான காரியங்களிலிருந்து கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவர் எங்களை பாதுகாக்காவிட்டால், அவர் எங்களை நடத்தாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய உணர்ச்சிகளினால அல்ல, எங்களுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையினாலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கண்களால் காண்கிறதினாலே அல்ல. What we see, what we feel in, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, walk by the faith word, walk by the faith, not by the feelings, not by the feelings, walk by the word. அவருடைய வசனம் எங்களுக்கு என்ன சொல்கிறது, அதன்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்கிறோம், அதன்படி நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய வார்த்தையின்படி செய்கிற பொழுது, when we walk by his word we receive healings. நாங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய மனம், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆத்மா சுகமடைகிறது. எங்களுடைய சிந்தனைகள் மாறுகிறது. இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் எங்களை பாதுகாக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் நன்றி. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை எங்களுடைய கண்கள் காணவில்லை, எங்களுடைய காதுகள் கேட்கவும் இல்லையப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனத்திலே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய், உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய் சத்ருவான் இந்த நாட்களிலே பேசுகிறதான எல்லா விதமான வஞ்சகத்தின் வார்த்தைகளையும், பொல்லாத துருபதேசங்களையும், எல்லா சத்தினுடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம். ஜனங்கள் கர்த்தாவே, சத்தியம் இல்லாத இடத்திலே, வேதம் இல்லாத இடத்திலே
ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொன்ன நம்முடைய வசனத்தின்படி இன்றைக்கு தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு அழிந்து போகிறதை நாங்கள் காண்கிறோம் அப்பா. ஜனங்கள் கர்த்தாவே பின்வாங்கி போகிறதை நாங்கள் காண்கிறோம் அப்பா. இன்றைக்கு தேவனை விட்டு விலகி கர்த்தாவே மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனுஷர்கள் சொல்லுகிற கட்டு கதைகளுக்கும் கர்த்தாவே கேலி பேச்சுகளுக்கும் காது கொடுத்து அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கர்த்தாவே அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை செவி கொடுத்து அதன்படி நடந்து கர்த்தாவே பெராயா திருச்சபையார் எப்படி தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்களோ அவனமாய் உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இந்த தேசத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க நடத்துங்க, நீங்க கிருபையா இருந்தல்லங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டருங்கப்பா. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி அநேக ஜாதிகளும் ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை தேடி ஓடி வர கர்த்தர் நீர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அறிவில்லாமையால் அறிவில்லாமல் போய்விடாதபடி தேவனுடைய அறிவு தேவனுடைய சத்தியத்தை குறித்த அனுபவம் இல்லாதவர்களாய் போகாதபடி ஜனங்கள் இந்த இடத்துல ஓடி வர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் நடத்துங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென்.